இங்க அமிர்தான்ற பொண்ணுக்கு அப்பா மட்டும் தான் இருப்பாரு. அவர் ஸ்கூல்ல வாத்தியார் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் பொண்ண லா படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால, இப்ப சிட்டிக்கு போய் லா பண்ணிக்கிட்டும் இருப்பா. இப்ப ஃபைனல் இயர்ல ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போன இடத்துல, இந்த பொண்ணு பாத்ரூம்ல குளிச்ச வீடியோவ யாரோ எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு காலேஜ் டாப்பரா இருந்தா, இப்ப எல்லாருமே அவள தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சதுனால, இப்ப பயங்கரமா டிப்ரஷனுக்குள்ள போயிடுறா. இப்ப ஊர்லயுமே கௌரவமா இருந்த அவ அப்பாவ பத்தி எல்லாரும் அரசல் புரசலா தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவரோட ஃப்ரெண்டுமே வீடியோ காமிச்ச உடனே, அது என் பொண்ணா இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு, அவர் வலிய தாங்க முடியாம அந்த இடத்துலயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தும் போயிடுறாரு. இப்ப அப்பாவை இந்த நிலைமையில பார்த்த இந்த பொண்ணுமே, "நீ என் பக்கம் நிப்பேன்றனால தானப்பா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இப்ப நீயே இப்படி பண்ணிட்டியேப்பான்னு" சொல்லி ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. அப்பா இறந்ததுனால அந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. அதனால அந்த காலேஜ் பில்டிங்ல இருந்து மேல இருந்து கீழ விழுந்து இறந்தும் போயிடுறா. அந்த பொண்ணு வீடியோவை யார் எடுத்திருப்பாங்கன்னு விசாரிச்சு பார்த்தா, கடைசியில அவ கூட இருந்த அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அந்த வேலையவே பார்த்திருப்பா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப் அமிர்தாக்கு கிடைச்சிருக்கும். அவ ஒன் சைடா லவ் பண்ண பையனுமே அமிர்தாவை தான் லவ் பண்ணியிருப்பான். இதனால அமிர்தா மேல பொறாமப்பட்டு தான் பாத்ரூம்ல அமிர்தா வரதுக்கு முன்னாடியே போய் அவளோட ஃபோன் அங்க வச்சு அந்த வீடியோவ எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருப்பா. இப்ப கடைசியில அமிர்தாவும் பேயா வந்து அவள பழிவாங்க நினைப்பா. ஆனா அவ அப்பா எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லி வளர்த்திருப்பாரு. அதனால அமிர்தாவுமே அவள கொல்லாம மன்னிச்சு விட்டுட்டு அங்கிருந்து போயிருவா.